வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கண்ணநாதன். செய்தி தொகுப்பாளர் டிலக்ஸியா ரவிச்சந்திரன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மஹிந்தவுடன் இணைவாரா குமார வெல்கம? அடுத்த வாரம் வடக்கிற்கு நானோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள். மசாஜ் நிலையத்தில் ஒருவர் மரணம். நடந்தது என்ன? ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியாக உள்ள முக்கிய அறிவிப்பு. இஸ்ரேலில் வெடித்த போராட்டம். தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம அரசியலில் மாற்றத்திற்கு தயாராகி வருவதாகவும் ஸ்ரீலங்கா போஜன பெரமுனவில் இணைந்து கொள்வதற்கு தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஸ்ரீலங்கா போஜன பெரமுனவின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளார். மேலும் புத்தாண்டுக்கு முன்னதாக பொதுக்கூட்டம் ஒன்றில் பெரமுனவுடன் இணைய அவர் முடிவு செய்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. தற்போது எந்த தடையும் இல்லாததால் பொதுஜன பெரமுனவில் இணைவதில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடமாகாணத்தில் சிறுநீரக நோயை கட்டுப்படுத்தவும் அந்த பிரதேச மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கவும் நானோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் 24 இடங்களில் நிறுவப்பட உள்ளன. மேலும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் ஏப்ரல் 6ஆம் தேதி நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தலைமையில் மக்களிடம் கையளிக்கப்பட உள்ளன. வவுனியா மாவட்டத்தில் 6 நானோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 18 நானோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் திறக்கப்பட உள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நானோ நீர் சுத்திகரிப்பு இயந்திரம் நாளொன்றுக்கு சுமார் 2000 லிட்டர் தண்ணீரை முழுவதுமாக சுத்தம் செய்யும் திறனை கொண்டவை என்று மீள்குடியேற்ற பிரிவு தெரிவித்துள்ளது. தெஹிவல மகரகம பிரதான வீதியில் அம்பிலவத்த சந்தைக்கு அருகில் உள்ள மசாஜ் நிலையம் ஒன்றில் சேவை பெற சென்ற ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பன்னிப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதுடைய நபர் ஒருவரே திடீர் சுகவீனம் காரணமாக மசாஜ் நிலையத்திலே அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாரடைப்பு காரணமாக குறித்த நபர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எதிர்வரும் ஜூலை மாத இறுதியில் அல்லது ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் செப்டம்பர் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் 17ஆம் தேதிக்கும் இடையில் தேர்தல் இடம்பெறக்கூடும் என ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான புதிய வாக்காளர் பட்டியல் பயன்படுத்தப்படும். இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான செலவு 10 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் புன்னாலை கட்டுவான் தெற்கு பகுதியில் உள்ள தோட்டக்கிணர் ஒன்றிலிருந்து 63 வயதுடைய சின்னத்துறை தவராசா என்ற குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த குடும்பஸ்தரை காணவில்லை என உறவினர்கள் தேடி வந்த நிலையில் அவர் இவ்வாறு கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி AJ பாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய ராணுவத்தில் சேர வேண்டாம் என முப்படையைச் சேர்ந்த அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து கொண்ட இலங்கை ராணுவத்தைச் சேர்ந்த இருவர் அண்மையில் உயிரிழந்துள்ளதாக செய்தி ஊடகம் ஒன்றில் வெளியிட்ட தகவலுடன் அது தொடர்பில் பரபரப்பாக பேசப்பட்டது. எனினும் இலங்கை ராணுவத்தைச் சேர்ந்த இருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தூதரகங்கள் ஊடாக நாட்டுக்கு அறிவிக்கப்படவில்லை என பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இலங்கை ராணுவத்தினரை ரஷ்யாவிற்கு அனுப்புவதற்கு இலங்கை ராணுவத்திற்கும் ரஷ்ய ராணுவத்திற்கும் இடையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் நாட்டின் நட்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. தொடர்வது வெளிநாட்டுச் செய்தி. இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு எதிராக நேற்று முன்தினம் பெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டெல்லவில், ஜெருசலேம், சிசேரியா, ரானானா, ஹெர்ஸ்லியா ஆகிய நகரங்களில் வீதிகளில் இறங்கி போராட்டக்காரர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். காசாவில் உள்ள அனைத்து பிணை கைதிகளையும் மீட்டுக் கொண்டு வருமாறும் பிரதமர் நெதன்யாகு பதவி விலக வேண்டும் எனவும் கோரி அத்துடன் பொது தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேரணியாக சென்று அலுவலகங்களை முற்றுகையிட முயன்ற போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர்.
இந்நிலையில் எருசலேமில் பிரதமர் நெதன்யாகு வீட்டிற்கு முன்பாக ஏராளமானோர் திரண்டு போராட்டம் நடத்தியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் வீதிகளில் பொருட்களை போட்டு தீ வைத்து கொளுத்தியமை அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. 2024 ஆண்டிற்கான இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் நேற்றைய தினம் 2 போட்டிகள் நடைபெற்றிருந்தன. அதன் முதலாவது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் மோதியிருந்தன. இப்போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இரண்டாவது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகள் மோதியிருந்தன. இப்போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 20 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற டெல்லி முதலில் துடுப்படுத்த ஆடி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 191 ஓட்டங்களை பெற்றது. டெல்லி அணி சார்பாக டேவிட் வார்னர் 52 ஓட்டங்களையும் ரிஷப் பண்ட் 51 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றிருந்தனர். பந்து வீச்சில் மதிஸ் பத்ரன 3 விக்கெட்டுகளையும் ரவீந்திர ஜடேஜா மற்றும் முஸ்தபிசுர் ரஹ்மான் ஆகியோர் தலா 1 விக்கெட்டையும் சென்னை சார்பாக வீழ்த்தியிருந்தனர். தொடர்ந்து வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடி சென்னை 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 171 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியடைந்தது. சென்னை அணி சார்பாக துடுப்பாட்டத்தில் அஹிங்கயா ரஹானே 45 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றார். டெல்லி அணிக்கு முகேஷ் குமார் 3 விக்கெட்டுகளையும் ஹாலிஸ் அகமட் 2 விக்கெட்டுகளையும் அக்சர் படேல் 1 விக்கெட்டையும் பெற்றுக் கொடுத்தனர். போட்டியின் ஆட்ட நாயகனாக டெல்லி வீரர் ஹாலிஸ் அகமட் தெரிவாகியிருந்தார். இந்த வெற்றியுடன் டெல்லி அணி 2 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 7வது நிலையில் உள்ளது. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை 6:55 எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.